ரைட் பை. ஸோ பேசிக் மேக்ஸில் வெக்டாரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கும். இதில் நேற்று அடிஷன் ஆஃப் வெக்டார் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். இது ஒரு வெக்டார். மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் தீட்டா. அடுத்தது டைரக்ஷன் வேணும் ஆல்ஃபா. ஆல்ஃபா வேணும்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு q sin theta by p plus q cos theta. இது நேத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ இன்னைக்கு கற்றுக் கொடுத்துக்க போகிறது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெக்டாரோட சப்ராக்ஷன். ரெண்டு வெக்டாரை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, வெக்டார் சப்ராக்ஷன். அவ்வளோதான் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் இன்னையோட முடிஞ்சிடும், இல்லைனா சண்டேயோட முடிஞ்சிடும். கம்மிங் வீக்ல இருந்து எஸ்ஐ யூனிட்ஸ், அதாவது 11th ஃபிசிக்ஸ் உள்ள போயிடலாம். வெக்டாரோட சப்ராக்ஷன். சார் வெக்டார் சப்ராக்ட் எப்படி பண்றது? 4 வெக்டார் 4i வெக்டார் மைனஸ் 2i வெக்டார். ஐயும் ஐயும் ஒரே டைரக்ஷன் தான், மைனஸ்ன்றதுனால திரும்பி இருக்கு. இங்க பாருங்க, இது 4i வெக்டார், இந்த இடம் மைனஸ் 2i வெக்டார். மைனஸ் 2னா 2க்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். 2i வெக்டார் 4ல இந்த 2வை கட் பண்ணா ரிமைனிங் இருக்கிறது ஆன்சர். அந்த 2i வெக்டாரோட டைரக்ஷன் பெரிய நம்பரோட டைரக்ஷன் தான் ஆன்சரோட டைரக்ஷன், 2i வெக்டார். சரி, இது ஐயா இருந்தா ஓகே, ஜேக்கு ஜேவா இருந்தா ஓகே, கேக்கு கேவா இருந்தா ஓகே. ஐஜேன்னு இப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? மாத்தி மாத்தி இருந்தா என்ன பண்றது? அதுக்கு தான் வெக்டாரோட சப்ராக்ஷன் நல்லா கத்துக்கணும். ரைட்டா? ஒன்றும் இல்லை, நம்ம இப்ப ஏமாத்த போறோம். என்ன சார் வாத்தியாரா இருந்துக்கிட்டு நீங்க இந்த பேச்சு பேசலாமா? நீ கேட்கறது எனக்கு புரியுது. இப்ப நிஜமாலுமே வெக்டாரை நம்ம ஏமாத்த போறோம். ஏன் ஏமாத்த போறோம்னா, வெக்டாரோட அடிஷன் தான் பண்ண போறேன், ஆனா அதுக்கு தெரியாமலேயே சப்ராக்ஷன் நடக்க போகுது. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் மைனஸ் ஆஃப் கியூ வெக்டார். நீயே பாரு, நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆட் தான் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு வந்த ஆன்சர் என்ன? பி வெக்டார் மைனஸ் கியூ வெக்டார். நான் பண்ணது என்னவோ அடிஷன் தான், ஆனா என்ன நடந்திருக்கு? அங்க சப்ராக்ஷன் நடந்திருக்கு. இப்ப என்ன சார் பண்ணணும்? இங்க வாங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கேர்ஃபுல்லா வாணி, புரியலனா சார் என்ன கூப்பிட்டுரு. இது பி வெக்டார், இந்த இடம் கியூ வெக்டார், இந்த இடம் தான் ஆறு, ரிசல்டன் ஆறு. கரெக்டா? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெக்டாரோட அடிஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வெக்டாரோட அடிஷன். பி வெக்டார் பிளஸ் ஆஃப் மைனஸ் கியூ வெக்டார். வெக்டார்ல ஒரு மேஜிக் என்ன தெரியுமா? மைனஸ் போட்டிருந்தா டைரக்ஷனை நீங்க மாத்தணும், மைனஸ் போட்டிருந்தா டைரக்ஷனை மாத்தணும். இங்க தீட்டா யாரு? தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார். சார் மைனஸ் கியூ, இப்ப மைனஸ் என்ன தெரியுமா அர்த்தம்? இப்படி போறது இது பிளஸ் கியூ அப்படின்னா அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா மைனஸ்னு அர்த்தம். டைரக்ஷன் தான் மைனஸ் பிசிக்ஸ்ல. அப்ப இந்த பிளஸ் கியூவை மைனஸ் கியூவா மாத்தணும்னா இந்த கியூ இருக்கு பாருங்க, இந்த கியூ இப்படி இருக்குல்ல, அது அப்படியே தலக்க மாத்தி திருப்பி போடுங்க. அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் பண்ணு. இந்த இடம் மைனஸ் கியூ, இது மைனஸ் கியூ வெக்டாரா? இப்ப பிரச்சனை யாருக்கும் யாருக்கும்? பி வெக்டாருக்கும் மைனஸ் கியூ வெக்டாருக்கும். அப்ப ரிசல்டன்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இதுதான் ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் வேணும்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் கியூ பிளஸ் மைனஸ் கியூ வெக்டார். அதனால டைரக்டா உங்களுக்கு புரிஞ்சதுனால மைனஸ் கியூ வெக்டார். அப்படியே ரிவர்ஸ்ல கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வெக்டாரோட சப்ராக்ஷன் கிடைச்சிடும். சார் பி வெக்டாருக்கும் மைனஸ் கியூ வெக்டாருக்குமான ஆங்கிள் யாரா சொல்லுங்க? எவ்வளவு பே? இப்ப பி பிளஸ் கியூக்கு தீட்டா அப்படின்னா பி மைனஸ் கியூவோட ஆங்கிள் என்ன பே? 90. அப்படியா? அப்ப இது எவ்வளவு? தீட்டா 180. அப்ப 180ல மேல தீட்டா போயிடுச்சுன்னா 90. டேய், அது 90 இருக்குன்னு தெரியாது பே. நான் சொல்றேன்ல, இது நான் இப்படி இருந்தாதான் 90. நான் போட்டு காமிச்சிருக்கிறது உனக்கு 90 மாதிரி தெரியுது, ஆனா அது 90 மாதிரி இருக்காது அந்த இடத்துல. அது தீட்டா, அது என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப டோட்டல் ரிமைனிங் இருக்கிறது 180 மைனஸ் தீட்டா. ஒத்துக்கிறீங்களா? அப்ப பிக்கும் மைனஸ் கியூக்குமான ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ரைட்டா? இங்க பாருங்க, வழக்கம் போல ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ்
மைனஸ் கியூ வெக்டார் வெக்டார் அடிஷன் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் பி வெக்டார் மைனஸ் கியூ வெக்டார்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதோட மேக்னிடியூட் எழுதணும். ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் பிக்கு மைனஸ் கியூக்குமான ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. உங்க எல்லாருக்கும் தெரியுமா காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா? தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இது எல்லாமே நான் ட்ரிக்னாமெட்ரியில சூப்பரா கத்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ சேனல்ல இருக்கு, இல்லைனா குரூப்ல இருக்கும், தேவைன்னா பார்த்துக்க. புதுசா வந்த பசங்க ஒரு டைம் இதை பார்த்து முடிச்சிரு. இது பிசிக்ஸா இருந்தா திருப்பி இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பேசிக் மேக்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி கேட் பாஸ் மாதிரி. ஸோ அதனால ஃப்ரீயா இருக்கும்போது சில விஷயங்களை பார்த்து முடிச்சிருங்க. காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இனிமேல் வெக்டார் சப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா உங்க பதில் என்ன தெரியுமா? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ் தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? இவன் தான் இனிமேல் ஹீரோ. நல்லா பேர் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ் தீட்டா. இது வெக்டாரோட சப்ராக்ஷன். சரி, புரிஞ்சிருச்சு. அப்படியே டைரக்ஷன் சொல்லி கொடுங்களேன். டைரக்ஷன் எங்க இருக்கு? இங்க பாருங்க. இந்த ஆங்கிள் தான் டைரக்ஷன். இதோ போறேன்ல, இதான் டைரக்ஷன். டைரக்ஷன் ஆல்பா. ஏன் சார் அங்க போட்டிருக்கீங்க? பி வெக்டாருக்கும் ரிசல்டன் வெக்டாருக்கும் தான் டைரக்ஷன் போடணும். இங்க ஆல்பா இதான், இது ஆல்பா டேஷ்னு எடுத்துக்கோம். இப்போ அங்க இருந்து டான் ஆல்பா வேணும்னா ஒரே நிமிஷம். ஜெனரல் ஃபார்முலா என்ன? tan alpha equal to q sin theta by p plus q cos theta. இது நேத்து கொடுத்த அடிஷனோடது. ஆனா இன்னைக்கு தீட்டாவுக்கு பதிலா நீங்க 180 மைனஸ் தீட்டா பயன்படுத்தணும். அதனால tan alpha வேணும்னா q sin 180 மைனஸ் தீட்டா by p plus q cos 180 மைனஸ் தீட்டா. சார் sin 180 மைனஸ் தீட்டா என்னங்க சார்? வெறும் சைன் தீட்டா தான். காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. எல்லாம் போக போக நீ ட்ரெயின்ல கத்து பழகா. ஃபைனலா tan ஆல்பாவை தேடி போயிட்டு இருக்கேன். tan ஆல்பா ஈக்குவல் டு q sin 180 மைனஸ் தீட்டா தீட்டா பை p மைனஸ் q காஸ் தீட்டா. அவ்வளவுதான் வெக்டாரோட சப்ராக்ஷன். ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணா என்ன ஆகும், ரெண்டு வெக்டாரை சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? ரைட்டா? நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி காமிச்சிட்டு சம் போட்டு காமிக்கவா? இங்க வாங்களேன். வெக்டாரோட அடிஷன், லெஃப்ட்ல இருக்கிறது அடிஷன், இங்க இருக்கிறது சப்ராக்ஷன். ஃபார்முலா கத்துக்கோ. இங்க ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். இங்க ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் மைனஸ் கியூ வெக்டார். வெக்டாரை டைரக்டா சப்ராக்ட் பண்ண முடியாது, அதனால ஆட் பண்ணி தான் அதை ஏமாத்தணும். ஒரு பிளஸ் 4 பிளஸ் மைனஸ் 2. ஆக்சுவலா நான் என்னப்பா பண்ணிருக்கேன்? ஆட் தான் பண்ணிருக்கேன், ஆனா ரிசல்ட் எனக்கு 2. தென் ஆர் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் தீட்டா. இங்க ஆர் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் போடணும், மைனஸ் 2pq காஸ் தீட்டா. அடிஷன் கேட்டாங்கன்னா பிளஸ் போடுங்க, சப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா மைனஸ் போடுங்க. தென் tan ஆல்பா ஃபார்முலா, tan ஆல்பா டைரக்ஷன் இங்க இருந்து q sin தீட்டா பை p பிளஸ் q காஸ் தீட்டா. இங்க tan ஆல்பா q sin தீட்டா பை p plus q cos theta. தப்பு பண்ணிருக்கேன், p minus q cos theta. ஒன்னு அடிஷன், இன்னொன்னு சப்ராக்ஷன். உங்களுக்கு தெரியுமா, அடிஷனை விட சப்ராக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிக்கணும்னா வெக்டாரோட சப்ராக்ஷன் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். 3rd லெசன்ல வரும் இந்த டாபிக். நான் இப்பயே சொல்லி தரவா? இங்க பாருங்களேன். ஓகே, ஒரு வெக்டார் p வெக்டார், இன்னொரு வெக்டார் q வெக்டார். தீட்டா எவ்வளவு? இப்ப 0. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி காமிங்க. சப்ராக்ட் பண்ணா r equal to root of p square plus q square minus 2
PQ. Cos 0. Cos 0 1. அப்ப R equal to root of A minus B the whole square. ரூட்டும் ஸ்கொயரும் போயிடுச்சு. அதனால R equal to P minus Q. சூப்பரா? இதுல நிறைய உண்மைகள் இருக்கு பாருங்க. எப்படி தெரியுமா? இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் சைக்கிள்ல போறீங்க. சைக்கிள்ல நீ ஒரு சைக்கிள்ல போற, அவங்க ஒரு சைக்கிள்ல போறாங்க. உன்னோட சைக்கிள் ஏ, உன் ஸ்பீடு 10 கிலோமீட்டர் பெர் ஹார். ஸ்லோவா ஓடிட்டு போற, 1 மணி நேரத்துக்கு போனா 10 கிலோமீட்டர் போவேன். அவங்களோடதும் 10 கிலோமீட்டர் பெர் ஹார். பா இது கொஞ்சம் உணருங்க, அப்பதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். பேர்ட் சம்மு, மங்கி சம்மு, ட்ரெயின் சம்மு, பஸ் சம்மு, ரெயின் சம்மு, ரிவர் கிராசிங் சம்மு, ரிவர் ஃப்ளோ சம்மு, இதெல்லாம் அப்படியே உள்ள போனீங்கன்னா அது வேற ஒரு உலகம், செம்ம ஜாலியா இருக்கும். ஸோ பிசிக்ஸ்லாம் இவ்வளோ அழகா இருக்குமான்னு உனக்கு அன்னைக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோயேன். நான் பேசுற பேச்சை கேட்டு ஏமாந்து அதுக்கப்புறமா 12th முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் பிசிக்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கூடாது. ஏன்னா ஒரு 2-3 பேரண்ட்டு என்னை ரொம்ப நாளா தேடின்னு இருக்காங்க. காரணம் நான் அப்புறமா அந்த கதையை சொல்றேன், சிம்பிளா முடிச்சிடறேன். ஆக்சுவலாக ஒரு ஹோம் டியூஷன் போனேன். அந்த கேர்ள் வந்து ரொம்ப நல்லா படிச்சாங்க பிசிக்ஸ். மோட்டிவேட் பண்ணி நான் சொல்றது 7 years பேக். அப்பெல்லாம் 12th வந்து 150 ஸ்டேட் போர்ட் மார்க், 50 வந்து ப்ராக்டிக்கல் மார்க். அந்த 2 இயர்ஸும் என்கிட்டே இருந்ததுனால இந்த மாதிரியே சுவாரஸ்யமா பிசிக்ஸ் பேசி 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 அந்த பொண்ணு அப்பவே 1160, அப்பெல்லாம் நீட் கிடையாது, நான் சொல்றது 2015-16 அரௌண்ட் சொல்றேன். அந்த டைம்ல பாண்டிச்சேரியில வந்து அந்த ஸ்கோர் அடிப்படையில தான், கட் ஆஃப் அடிப்படையில தான் மெடிக்கல் சீட்டு. அந்த கேர்ளுக்கு ஐஜியே கிடைச்சது. அப்ப இல்ல நான் பிசிக்ஸ் தான் படிக்க போறேன் சார், எனக்கு பிசிக்ஸ் தான் பிடிச்சிருக்கு, நான் போய் பிசிக்ஸ் தான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் லயோலால முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஎட், அப்புறம் எம்ஃபில், இப்ப பிஹெச்டி இருந்துட்டு இருக்காங்க. இப்ப பேரலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்கிட்ட பேசுறதே கிடையாது. சண்டை போட்டார், என்ன உன்னை எதுக்கு வர சொன்னேன், நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, எதுக்கு வர சொன்னனோ அந்த வேலையை பார்க்காம நீ மாட்டு இதை பத்தி பேசி 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 அவங்களுக்கு என்னாச்சுன்னா பிசிக்ஸ் மேல இருந்த ஆர்வம் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னும் டீப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க, அது கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வாழ்நாள் ஃபுல்லா அவங்களோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற எண்ணமானு எனக்கு தெரியல. நானும் போய் சொன்னேன், அம்மா தப்பு, இது உன் வேலை இது கிடையாது, நீ போயிட்டு நீ என்ன வேலைக்கு வந்து அந்த வேலையை செய்யணும். இல்ல நான் பிசிக்ஸ் தான் படிப்பேன். கிடைக்கலன்னா பரவாயில்லப்ப, வெறும் 800 தான் எடுத்திருக்கு, 900 தான் எடுத்திருக்கு, கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டு போயிடலாம். 1167 இன்னும் அப்படி இப்படி என்ன சொல்றது, என் மைண்ட்ல எழுதி வச்ச மாதிரி இருக்கு. சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு இப்ப இந்த வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நான் இப்ப கூட பேசும்போது சொல்லுவேன், நீ அப்பயே போயிருந்தா இந்நேரம் எம்டி வரைக்கும் போயிருக்கலாமாமா, என்ன கேட்கல. ரிசர்ச் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பேசுற பிசிக்ஸ நல்லா கத்துக்க. நீ எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்து. அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்க அப்பா தான் கத்தி எடுத்துட்டு சுத்துவாரு. ஏற்கனவே இதே மாதிரி தான் 3 பேரண்ட் பேசாம விட்டாங்க. காரணம் சொன்ன வேலையை செய்யாம சொல்லாததை தாண்டி செஞ்சதுனால. ரைட்டா? இது நம்புற மாதிரி இல்லைனாலும் பிசிக்ஸ் ப்ராமிஸ் ட்ரூ. ரைட்டா? சரி, இப்ப நம்ம உள்ள வரலாம். தீட்டா வந்து 0. இப்போ உன்னோட சைக்கிளோட ஸ்பீடு, உன் ஃப்ரெண்டோட சைக்கிளோட ஸ்பீடு. ஆனா நீங்க 2 பேரும் இங்க பாருங்க, நீ இது உன் சைக்கிள், அவன் சைக்கிள், 2 பேரும் ஜாலியா கதை பேசிட்டே போறீங்க. இன்னைக்கு பிசிக்ஸ் சார் வந்தாரு, கெமிஸ்ட்ரி சார் வந்தாரு. உனக்கு தெரியுமா, நீ என்னைக்கெல்லாம் ஸ்கூல் போலியோ யோசிச்சு பாரு. அன்னைக்குதான் மேக்ஸ் சார் வந்திருக்க மாட்டாரு, அன்னைக்குதான் பிசிக்ஸ் சார் வந்திருக்க மாட்டாரு, அன்னைக்குதான் பேப்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப ரிசல்ட் வரப்போது பேப்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன், நீ என்னைக்கு லீவ் போடுறியோ அன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும். நீ என்னைக்கு வந்து பள்ளிடம் போறியோ அன்னைக்குதான் உனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இல்லையா உண்டான்னு உன் மனசை நீ கேட்டு பார்த்து தனியா அப்புறமா போய் சிரிச்சுக்க ரூம்ல. ரைட்? அப்ப 2 வெக்டார் சேம் டைரக்ஷன்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்ப டோட்டலா விஏபி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, விஏ மைனஸ் விபி. ஏன் சார் சேம் டைரக்ஷன் மைனஸ் பண்ணணும்? மைனஸ் பண்ணாதான் 0 வரும். அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ல உட்காந்து பேசினாலும் அதேதான், சைக்கிள்ல போய்கிட்டே பேசினாலும் அதேதான்,
இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிக்கணும்னா வெக்டாரோட சப்ராக்ஷன் நீங்க நல்லா படிச்சிருக்கணும். ரைட்டா? ஸோ VA மைனஸ் VB. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. உன் சைக்கிள் 15 கிலோமீட்டர் பெர் ஹார், உன் ஃப்ரெண்டோடது 10 கிலோமீட்டர் பெர் ஹார். இப்ப அவனை விட நீ எவ்வளவு அதிகமா போற? 5 தான் அதிகமா போற. உன்னை விட அவங்க எவ்வளவு கம்மியா வராங்க? 5 தான் கம்மியா வராங்க. ஆக்சுவலா நான் ரெஸ்ட்ல இருக்கேன். நான் ரெஸ்ட்ல இருந்து உங்க 2 பேரையும் வேடிக்கை பாக்குறேன். உன்னை வேடிக்கை பாக்குறேன், எனக்கு நீ 15. ஏன்னா நான் ரெஸ்ட்ல இருக்கேன், நான் வெறும் அப்சர்வர். பிய வேடிக்கை பாக்குறேன், பி 10. ஆனா நீ ஏ வந்து பிய பாக்குற 5, பி ஏவ பாக்குறான் 5 லீட்ஸ், ஏ பிய பாக்குறான் 5 lakhs. இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. உன்னை விட உன் ஃப்ரெண்டு 5 கிலோமீட்டர் பெர் ஹார் கம்மியா வந்துகிட்டு இருக்கான். இப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி கத்துக்கணும்னா வெக்டாரோட சப்ராக்ஷன் நல்லா கத்துக்கணும்ன்றதை உணரணும், புரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம், இன்னும் சரியா புரியலன்னா கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சார் ஒருவேளை ஆப்போசிட்ல போனா என்ன சார் பண்றது? ஒரு வெக்டார் P இந்த பக்கமா இருக்கு, இன்னொரு வெக்டார் Q இந்த பக்கமா இருக்கு. ஆப்போசிட்ல போனா R ஃபார்முலா ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் மைனஸ் 2PQ காஸ் தீட்டா 180. காஸ் 180 உங்க எல்லாருக்கும் தெரியும், -1. அதனால சால்வ் பண்ணா ரூட் எல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணா P பிளஸ் Q. ஆப்போசிட்ல போனா ஆட் பண்ணணுமா சார்? ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு பஸ்ல நீ போயிட்டே இருக்க, பக்கத்துல உன்னோட பஸ் இன்னொரு பஸ் வந்து கிராஸ் பண்ணுது. உன் பஸ் 50 kmph, அந்த பஸ் 60 kmph. உன்னை கிராஸ் பண்ணும்போது கவனி, ரொம்ப ஸ்லோவா கிராஸ் பண்ணும். பாத்திருக்கியா? அந்த பஸ்ல ஒரு அக்கா பூ கட்டிட்டு இருப்பாங்க, ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும், தேவாபாட்டா ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்தனா என்னதான் நடக்குதுன்னு உன்னால கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ண முடியும். நான் சொல்ற காட்சி அப்படியே யோசிச்சு பாருங்க. ஸோ நீ எங்கேயோ இருந்து எங்கேயோ நீ போயிட்டு இருக்க ஒரு பஸ்ல, உன் பஸ் பின்னாடி வர்ற பஸ் கிராஸ் பண்ணுது. இந்த காட்சி எப்படி உங்க மனசுல ஓடுதா? நீ ஜன்னல் ஓர சீட்டுல காத்து வாங்கிட்டு அழகா பாட்டு கேட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு. கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த பஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களால பார்க்க முடியும். அப்ப சேம் டைரக்ஷன்ல ஸ்லோவா போறதுக்கு என்ன காரணம்னா மைனஸ். உன்னை விட அது 10 தான் லீடு, ஜஸ்ட் 10 தான் லீடு. சில நேரங்கள்ல உன் பஸ் சைட் கொடுக்காம போயிட்டு இருக்கும், ஒன்னுதும் 50 அவங்களும் 50. கொஞ்ச தூரம் 2 பேரும் ஒன்னாவே இருக்கிற மாதிரியே இருக்கும். உன் பக்கத்து பஸ்ல இருக்கிற அந்த சீட்ல இருக்கிறவன் என்னெல்லாம் பண்றான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் சோஃபால உட்காந்து பேசினாலும் அதான், பஸ்ஸிலே இருந்தாலும் அதேதான். ரைட்டா? இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? நீ போயிட்டே இருக்க, ஆப்போசிட்ல ஒரு பஸ் வருதுன்னு வச்சுக்க, 2 பஸ்ஸும் கிராஸ் பண்ணிக்குது. கிராஸ் பண்ணும்போது, இனிமேல் கிராஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பாரு. உன் பஸ் 40னா அவங்க பஸ் 50னா நீ என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவ? 90 ஃபீல் பண்ணுவ. கேள்விப்பட்டதில்ல? நீ பார்த்தது இல்ல? உன் பஸ் இன்னொரு பஸ் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணுதுன்னா அப்படியே ஒரு சவுண்டோட, இந்த உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டோட கிராஸ் பண்ணி புஸ்குன்னு போயிடும்ல. என்னங்க சார் புஸ்கு உஸ் என்னன்னோ பேசுறீங்க, எனக்கு புரியுது. உனக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த டயலாக்லாம் பேச வேண்டியதா இருக்கு. அப்ப நான் என்னன்னா, பிசிக்ஸ் பேசும்போது எல்லாம் அந்த காட்சிகளா உன் கண்ணு முன்னாடி போகணும், அப்படி பேசணும்ன்றதான் ஆசை. ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணும்போது அப்ப ஏன் அதிகமாகுது? ஆட் ஆகுது. நீங்க எல்லாரும் ட்ரெயின்ல போயிருப்பீங்க, ரைட்டா? ட்ரெயின்ல போகும்போது உன்னோட ட்ரெயின் வந்து ஜங்ஷனை விட்டு வெளில கிளம்புது. உன் ட்ரெயின் கிளம்பும் போது உள்ள ஜங்ஷனை நோக்கி ஒரு ட்ரெயின் வருது. ஆக்சுவலா உன்னோடது 30 தான் இருக்கும், அந்த ட்ரெயினோடது 30 தான் இருக்கும். ஆனா நீ என்ன ஃபீல் பண்ணுவ? நீ இனிமேல் ஃபீல் பண்ணி பாரு, நீ 60 ஃபீல் பண்ணுவ. ஆமா சார், ஆப்போசிட்ல போனா ஆட் பண்ணணுமா? புரியுதா? சேம் டைரக்ஷன்ல போனா மைனஸ் பண்ணணுமா? ஆமா. அப்ப வெக்டார் சப்ராக்ஷன்ல ஆப்போசிட்லன்னா ஆட் பண்ணணும், சேம் டைரக்ஷன் மைனஸ் பண்ணணும். அடிஷன்ல சேம் டைரக்ஷன் ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் பண்ணணும். சரி, எல்லாமே சூப்பரா புரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன கன்க்ளூஷன் மட்டும் கொடுத்துருங்களேன். வெக்டாரோட அடிஷன், வெக்டாரோட சப்ராக்ஷன், இது முடிச்சு நான் கொஸ்டின் கேட்பேன், எல்லாம் ரெடியா இருக்கு. அடிஷன்ல 2 வெக்டாரை ஆட் பண்ணணும், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். சப்ராக்ஷன்ல ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் கியூ வெக்டார். ஒரு வெக்டாருக்குள்ளார 2 பேர் மறைஞ்சிருக்காங்க, ஒரு ஆள் மேக்னிடியூட், இன்னொரு ஆள் டைரக்ஷன். மேக்னிடியூட் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா
இங்க r வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq cos தீட்டா. தெளிவானா அவங்க சொல்லிடுவாங்க, சப்ராக்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. tan ஆல்பா ஃபார்முலா q sin தீட்டா பை p பிளஸ் q cos தீட்டா. இங்க tan ஆல்பா ஃபார்முலா q sin தீட்டா பை p மைனஸ் q cos தீட்டா. சரி, புரிஞ்சிருச்சு. வெக்டார் அடிஷன்ல சேம் டைரக்ஷன் தீட்டா 0 r equal to p plus q ஆட் பண்ணணும். வெக்டார் சப்ராக்ஷன்ல சேம் டைரக்ஷன் r equal to p minus q. அடிஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் p minus q. சப்ராக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் p plus q. சார் 90 டிகிரி சொல்லவே இல்லையே. ரெண்டுத்துக்கும் தீட்டா 90, இங்கேயும் தீட்டா 90. அப்ப r வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர், இங்கேயும் r வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq cos 90 0. அப்ப 90ல ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்கும். எவ்வளவு சூப்பரா புரிஞ்சுதா பாருங்க. அடிஷனுக்கான ஃபார்முலா, சப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா, தீட்டா 0, தீட்டா 180, தீட்டா 90, இவ்வளவுதான். வெக்டாரை எனக்கு தெரிஞ்ச அத்தனையும் உனக்கு பிச்சு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வச்சாச்சு. ஒரு டைம் ரிவைஸ் பண்றோம், சூப்பரா சம் போடுறோம். ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்க. விஷாலினி, சாய், நேஹா பேசணும் கிளியரா உங்களுக்கு? திரும்ப சொல்லணுமா? அதே மாதிரி நேர்மையா சொல்லணும். புரியலன்னா புரியல சரி, எங்க புரியலன்னு சொல்லணும். மொட்டையா புரியலன்னு சொன்னா சொல்லி தர மாட்டேன். எனக்கு இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தீங்க, இந்த இடம்லாம் நல்லா புரிஞ்சுது, இந்த இடம் புரியல, திரும்பி சொல்லித்தாங்க. அதே மாதிரி நீ 1000 டைம் கேட்டுக்கோ. எனக்கு ஒண்ணுமே புரியல, திரும்பி ஃபுல்லா சொல்லித்தாங்கன்ற கான்செப்ட இந்த 2 வருஷம் வாயில இருந்து கேட்கவே கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் எது பசங்களுக்கு புரியும், எது பசங்களுக்கு புரியாதுன்ட்டு. மிருத்திகா பதில் மேம் கிளியர் எல்லாமே? எஸ் சார். ரைட் பா. மனசே ஒன்று பா கிளியரா உனக்கு பேசின வரைக்கும்? லலிதா, மோஹித், இந்திரன், பத்ரி. Yes, sir. Yes, sir. ரைட் பா மனஸ். ஓகே. அடுத்தது வெக்டாரோட அடிஷன், வெக்டார் சப்ராக்ஷன் இப்பதான் சூப்பரா இருக்க போகுது. மல்டிபிகேஷன் இன்னும் நல்லா இருக்கு பாருங்களேன். இப்போ 2 நம்பரை நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா வெக்டாரை பண்ணணும், அதுதான் மேஜிக். ரைட்டா? ஆக்சுவலா உங்க மேக்ஸ் டீச்சர் வந்து கஷ்டமே இல்லாம இருக்க போறாங்க உனக்கு. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இவங்க அதை தான் சொல்லி தர போறாங்க. இப்ப நான் என்னெல்லாம் பேசுறேனோ ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் அவங்கள தான் சொல்ல போறாங்க. ட்ரிகியாமெட்ரி சொல்லி தர போறாங்க, பேசிக் மேக்ஸ் சொல்லி தர போறாங்க, இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் சொல்லி தர போறாங்க. ஆனா என்னன்னா 11th மேக்ஸ் முதல்ல பிசிக்ஸ் டீச்சர்ஸ் தான் நடத்துவாங்க. போலாமா? ஓகே. வெக்டாரோட இன்னைக்கு ஏகப்பட்ட கிளாஸ் பண்ணிக்கு காலைல ஆரம்பிச்சுது, ஓடுது 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 ஓடுது, அது மாட்டும் ஓடிட்டே இருக்கு. இந்த ஏப்ரல் வந்துட்டாலே ரொம்ப கஷ்டம். பெர் டே மோர் தென் 12 hours 13 hours அப்படியே கிளாஸ் போயிட்டு இருக்கும். கிராஷ் டைம் இல்லை. ஸோ எப்பயுமே உங்கள் பேட்செலாம் நான் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ஸ்கூலில் முன்னாடி போயிடுறதுனால கஷ்டப்படுறீங்கன்ட்டு தான் இந்த டைம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ கிளாஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ரைட், பரவாயில்ல, நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா கற்றுக்குறீங்க. ஸோ ரசிகர்கள் நல்லா இருந்தால் இங்கே பேசுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாமா? வெக்டாரோட மல்டிப்ளிகேஷன். சார் வெக்டார் மல்டிப்ளிகேஷன் என்னென்ன சார் படிக்க போகிறோம்? இதில் 2 படிக்க போகிறோம். ஒன்று வெக்டார் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட்னு ஒன்று படிக்க போகிறோம். இன்னொன்று வெக்டார் ப்ராடக்ட்னு ஒன்று படிக்க போகிறோம். நான் இன்னைக்கு ஸ்கேலார் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துறேன், வெக்டார் அடுத்த கிளாஸில் முடிச்சு தரேன். வெக்டார் முடிச்சிட்டோன்னா ஹோல் பேசிக் மேக்ஸ் முடிஞ்சுது. ஸ்கேலார், வெக்டார் இல்லை சார் இந்த பேர் எனக்கு பிடிக்கல, வேற நல்ல பேராக வைங்களேன். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்கேலார், கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா வெக்டார். விச் மீன் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னா அது ஸ்கேலார். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்படி போட்டாலும் 2த்தையும் மல்டிப்ளை தான் பண்ணணும், இப்படி போட்டாலும் 2த்தையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். நீ எதானே யோசிச்சப்ப
அப்படி யோசிக்க கூடாது. வெக்டார்ல டாட் வேற கிராஸ் வேற. இதோட ஆன்சர் நம்பரா வரும், 10 15ன்னு வரும். இதோட ஆன்சர் வெக்டாரா வரும், 10i வெக்டார், 5j வெக்டார், 15k வெக்டார். ஏன் சார் ஸ்கேலார் ப்ராடக்ட்? ரெண்டு வெக்டாரை ப்ராடக்ட் பண்ணும் பொழுது ஆன்சர் வெறும் நம்பரா வரும், which means ஸ்கேலாரா வரும். it has only magnitude. கிராஸ் ப்ராடக்ட்ல வெக்டார் ப்ராடக்ட் ஆன்சர் வெக்டாராவே இருக்கும்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? உள்ள போலாமா? இங்க வாங்களேன். முதல்ல ஸ்கேலார் வழக்கம் போலதான், புரியலனா புரியல. ஸ்கேலார் ப்ராடக்ட், ஒரு வெக்டார் ஏ வெக்டார், இன்னொரு வெக்டார் பி வெக்டார். theta is the angle between a vector and b vector. உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி சொல்லி தரல, இப்பதான் முதலா சொல்லி தரப்போறேன். கவனி கவனி கவனி. இது வந்து rx வெக்டார், இது வந்து rx, இது வந்து ry, yல இருக்கிறதுனால ry. ஒரே நிமிஷம். இது வந்து ry, இது வந்து r, இது ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கத்துக்கோங்க. இந்த rx வேணும்னா இந்த r cos தீட்டா எப்படி சார் வந்தது? எல்லாரும் இங்க வாங்க. இந்த ட்ரையாங்கிள்ல cos தீட்டா எடு. adjacent side by hypothesis r. அப்ப rx வேணா r cos தீட்டாவா? எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ் போடணும், எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன் போடணும். இதுக்கு பேரு தான் வெக்டார் ரெசல்யூஷன். ஒரு வெக்டாரை ரெண்டு காம்போனண்டா பிரிக்கிறது. ஒன்னு ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆர் காஸ் தீட்டா, வெர்டிகல் காம்போனன்ட் ஆர் சைன் தீட்டா. எப்பவுமே ஹரிசாண்டல் தான் காசா இருக்கும், வெர்டிகல் தான் சைனா இருக்கும்னு நினைக்க கூடாது. எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ் போடணும், எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன் போடணும். சார் சரியா புரியல, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இது 10 நியூட்டன் 30 டிகிரி அப்படின்னா ஹரிசாண்டல் என்னவா இருக்கும், வெர்டிகல் என்னவா இருக்கும்னு கேட்கிறேன். ஹரிசாண்டல் என்னவா இருக்கும்? 10 cos 30, 10 √3/2, 5√3. தெரியுதா உங்களுக்கு? 5√3. வெர்டிகல் என்னவா இருக்கும்? 10 sin 30. அப்ப 10 into 1/2, ஆன்சர் 5. தெரியுதா? இப்படிதான் ரிசால்வ் பண்ணணும். இது யாரா சொல்லுங்க. இந்த இடம் 5 நியூட்டன். இந்த ஆங்கிள் 60 டிகிரி. யாரா ஹரிசாண்டல் காம்போனன்ட் சொல்லுங்க. 5 cos 60யா 5 sin 60யா? 5 sin 60. அவ்வளவுதான், ரொம்ப அழகா சொன்னீங்க. 5 sin 60. இங்க 5 cos 60. ஏன்னு உங்களுக்கு புரியுதா? எங்க ஆங்கிள் இருக்கோ அங்க காசு போடணும். இது தனி டாபிக். அது தனியா சொல்லி கொடுத்து உன்னை போர் அடிக்க விரும்பல, அப்படியே பேரலா சொல்லி கொடுத்துற பாரு. எங்க தீட்டா இருக்கோ அங்க காசு, எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இது ஏ வெக்டார், தீட்டா இங்க இருக்கு, இது பி. அப்ப இந்த காம்போனன்ட் என்னவா இருக்கும்? பி காஸ் தீட்டான்னு பிரிக்காம பாருங்க. பி காஸ் தீட்டா, இந்த பக்கம் பி சைன் தீட்டா. கரெக்டா 90 டிகிரி. பி சைன் தீட்டா. நமக்கு பி சைன் தீட்டா தேவையில்லை. சார் சரியா புரியல, அழைச்சிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா சொல்லித்தாங்களேன். இங்க பாரு, இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ரெண்டு வெக்டாரையும் நான் என்ன பண்ண போறேன்? ப்ராடக்ட் பண்ண போறேன். ரைட்டா? அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா, இது தீட்டானா இது பி காஸ் தீட்டான்னு ஆயிடும். அப்படின்னா ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் பண்ணா ஏ மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா. சார் புரிஞ்சிருச்சு. ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா ஏபி காஸ் தீட்டான்னு வரும். அவ்வளவுதான். இது டாட் ப்ராடக்ட் ஏபி காஸ் தீட்டா. பாருங்க, ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. பாருங்க, ஏவும் ஒரே டைரக்ஷன் தான், பியோட காம்போனன்ட் அலாங் த ஏ அதே டைரக்ஷன் தான். பாரு,
ஏபி காஸ் தீட்டா ஏபி காஸ் தீட்டா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அவ்வளவுதான் ஸ்கேலாரே. சூப்பரா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். இங்க வாங்க. இனி ஸ்கேலார் ப்ராடக்ட் ஃபார்முலா சொல்லுங்க. கேட்டா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. நீங்க 9th 10th படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஒர்க்குக்கு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமா, ஒர்க் டன் வேணும்னா எஃப் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எஸ் வெக்டார்னு யூஸ் பண்ணுவோம். எஸ்னா பிசிக்ஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார் இது டாட் ப்ராடக்ட் பார்த்ததுமே எஃப்எஸ் காஸ் தீட்டா தெரியுதா? இது பிசிக்ஸ், மேல மேக்ஸ். அது தெரிஞ்சாதான் உங்களால பிசிக்ஸ் அப்ளை பண்ண முடியும்னு சொல்றேன். பவர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, எல்லாம் 4வது லெசன்ல படிப்பீங்க. எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார். அப்ப பவரோட ஃபார்முலா என்ன? எஃப் வி காஸ் தீட்டா. டாட் இருந்தா 2 வெக்டார் இருந்துட்டாலே காஸ் தீட்டா தான். கத்துக்கிட்டீங்களா? சோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன ஃபார்முலா? ஏபி காஸ் தீட்டா. ஓகே, புரிஞ்சிடுச்சு சார். தீட்டா 0ன்னா என்ன அர்த்தம்? ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ தீட்டா 0 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி. எனக்கு காஸ் 0 1. அப்ப தீட்டா 0வா இருக்கும் பொழுதுதான் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மேக்ஸிமம். பாருங்க, ஏபி மேக்ஸிமம். அதுக்கு மேல ஒரு நம்பர் போவே போவாது. சேம் டைரக்ஷன்ல இருக்கும் பொழுது மேக்ஸிமம் மேக்ஸிமம். ஒருவேளை தீட்டா 180ங்க சார், ஏ வெக்டார் பி வெக்டார் தீட்டா 180 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி. ஏன் சார் மைனஸ் ஏபி? காஸ் 180 மைனஸ் 1 விச் மீன் மினிமம். தீட்டா 90 ஏ வெக்டார் இங்க பி வெக்டார். தீட்டா 90ஆ இருக்கும்போது தான் இன்னும் சூப்பரா இருக்கும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 0. ஏன் சார்? காஸ் 90 0. பஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட்ல 90 டிகிரில பண்ண முடியாது. ஒன்னு சேம் டைரக்ஷன்ல பண்ணலாம், இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணலாம். இது எங்கேயோ இருக்கா, அது எங்கேயோ இருக்குன்னா ப்ராடக்ட் எப்படி பண்ண முடியும்? கத்துக்கிட்டீங்களா? இப்படிதான் சால்வ் பண்ணும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இப்போ இனிமேல் ஸ்கேலார் ப்ராடக்ட் சொன்னாலே அவங்க என்ன 2 கொடுக்குறாங்களோ இன்ட்டு காஸ் தீட்டா. எக்ஸ் வெக்டார் டாட் ஒய் வெக்டார் எக்ஸ் ஒய் காஸ் தீட்டா. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஏபி காஸ் தீட்டா. எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார் எஃப்எஸ் காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் எஃப்பும் எஸ்ஸும் ஒரே டைரக்ஷனா இருந்தா தீட்டா 0. இன்னும் அழகா புரிய வைக்கவா? இங்க வாங்களேன். இந்த இடத்துல ஒரு பிளாக், ஒரு உடன் பிளாக், இதோட மாஸ் எம். நீங்க எஃப் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பிளாக் இழுக்கிறீங்க, தேர் இழுப்பீங்கல்ல, தேர் இழுக்கிற மாதிரி இழுக்கிறீங்க. அதனால அந்த பாடி எஸ் அளவுக்கு நகருது. எஸ் அளவுக்கு இவ்வளவு தூரம் நகருது. இப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியணும். ஒர்க் டன் வேணுமா சார்? ஒர்க் டன் வேணும்னாலே ஜெனரல் ஈக்குவேஷன் எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார். அப்ப அதனால எஃப்எஸ் காஸ் தீட்டா. தீட்டா 0 சார். ஏன் 0? எஃப் எஸ் ஒரே டைரக்ஷன். தீட்டா 0 அப்ப W ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸிமம். எஃப் ஓட வேல்யூ 10 நியூட்டன், எஸ் ஓடது 10 மீட்டர். அப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன்? 100 ஜூல் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படிதான் அதை பிசிக்ஸ்ல அப்ளை பண்ணணும். ரைட்டா? ஒருவேளை இங்க பாரு, ஒரு பாடிய நான் இந்த பக்கம் இழுக்கிறேன், ஆனா இது ரஃப் சர்ஃபேஸ். அப்ப ஃப்ரிக்ஷன் இங்க இருக்கு, ஃப்ரிக்ஷன் இங்க இருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருக்கு. ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் காஸ் 180. ஏன் சார் 180? எஸ்ஸுக்கும் எஃப்க்குமான ஆங்கிள் 180. நான் சொல்றது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஓடுது. அப்ப மைனஸ் எஃப்எஸ் ஒர்க் டன் மினிமம். தெரியுதா உங்களுக்கு? எப்ப தீட்டா 0 போடணும், எப்ப தீட்டா 180 போடணும் அப்படின்ட்டு கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு சின்னதா விஷயம் மட்டும்தான், நிறைய சொல்லித்தரோம், நல்லா கத்துக்கோங்க. ஐ வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா படிங்க என் கூட. 1 ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் ஈக்குவல் டு 1. J vector dot J vector equal to 1. K vector dot K vector equal to 1. ஏன் I னா ஒரே டைரக்ஷன், தீட்டா 0 மேக்ஸிமம். JJ ஒரே டைரக்ஷன் மேக்ஸிமம். KK பேண்ட். ஒரு நிமிஷம்.
theta 0, theta 180, theta 90. ஒரு நிமிஷம் வரேன். ஜஸ்ட் பார்த்துட்டே இருங்க, ஒரு 2 minutes வந்துடுறேன். சவுண்ட் செக் பண்ணிக்கோ, கிளியரா இருக்கா? பேசு. சாய் கேக்குதா? மிருத்திகா, லலிதா, கிருத்திக். Yes, sir. Yes, sir. வெளில வந்துட்டு கேட்டா பதில் சொல்லணும்ல. நான் தான் 2 minutes சொல்லிட்டு போனேன்ல, மைக் கட் பண்ணிட்டு செக் பண்றதுக்கு. அப்போ எஸ்ஸா நோன்னு சொல்லுங்க. ரைட் பை. ஸோ ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் 1, ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார் 1, கே வெக்டார் டாட் கே வெக்டார் 1. உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது எல்லாம் தீட்டா 0, அதனால மேக்ஸிமம்ன்றதுனால 1. ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் 0. ஏன்னா ஐ ஜே, ஐ வேற காம்பனன்ட், ஜே வேற காம்பனன்ட், தீட்டா 90. ஒரு நிமிஷம். ரைட். ஸோ ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏன்னா தீட்டா 90. எப்பெல்லாம் தீட்டா 90 பாக்குறீங்களோ அப்பெல்லாம் 0. ஜே வெக்டார் டாட் கே வெக்டார் ஈக்குவல் டு 0. கே வெக்டார் டாட் ஐ வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்ப ஒரே டைரக்ஷன்ல இருந்தாதான் மேக்சிமம். 90 டிகிரில இருந்ததுன்னா 0. கத்துக்கிட்டீங்களா? இப்பதான் அந்த சம் கத்து கொடுக்க போறேன், நல்லா கத்துக்கோங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார். b வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார். ஒரே நிமிஷம் நீனா போய் உட்கார எடுத்து வரும். ரைட், சாரி. a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார். b வெக்டாருக்கு 2i பிளஸ் 3j பிளஸ் 5k. ஃபைண்ட் a வெக்டார் டாட் b வெக்டார். a வெக்டார் டாட் b வெக்டார் நமக்கு வேணும். அது அப்படியே எழுதுங்க. a வெக்டார் 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார்னு எழுதிக்கணும். இங்க டாட் போட்டுக்கணும். அதான் 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார். ப்ராடக்ட் பண்ணும் பொழுது எப்பவுமே ஐயையும் தான் பார்க்கணும். கவனிங்க எல்லாருமே, ஐயையும் தான் பார்க்கணும். அப்ப 3 2s are 6, 4 3s are 12, 5 5s are 25. உனக்கு புரியுதா? ஐ டாட் ஐ 1 ஆயிடுச்சு, ஜே டாட் ஜே பண்ணும்போது 1 ஆயிடுச்சு, கே டாட் கே பண்ணும்போது 1 ஆயிடுச்சு. அப்ப 25 12 37 6 43. பாருங்க நம்பரா வந்துச்சா? நான் வெக்டாரா டாட் ப்ராடக்ட் பண்ண, எனக்கு வந்தது ஸ்கேலார் நம்பர்.
ரைட். இப்போ லாஸ்ட் சம் இந்த ஒரே ஒரு சம் மட்டும் இங்க பாருங்க. f வெக்டார் ஈக்குவல் டு 5i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் பிளஸ் 7k வெக்டார். s வெக்டார் ஈக்குவல் டு 10i வெக்டார் பிளஸ் 5j வெக்டார் மைனஸ் 13k வெக்டார். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் கேட்குறாங்க. ஒர்க் டன் ஃபார்முலா f வெக்டார் டாட் s வெக்டார். இப்போ உனக்கு புரிஞ்சதுனால i டாட் i தான் பண்ணணும். 50 15 7 into 13 91 7 மணி 21 கொண்டு மீதி 2 ஒரே 9 அப்போ மைனஸ் 91 இதை சால்வ் பண்ணணும். ஸோ மைனஸ் 91 மைனஸ் 15 6 10 106 106ல் 50 போயிடுச்சு. அப்போ ஆன்சர் 56 ஜூலு மைனஸ் 56 ஜூலு. ஐ டாட் ஐ தான் பண்ணணும், ஜே டாட் ஜே தான் பண்ணணும், கே டாட் கே தான் பண்ணணும். இவ்வளோ நம்ம. ஸோ இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டது வெக்டாரோட ஸ்கேலார் ப்ராடக்ட் கற்றுக்கிட்டீங்க. ஆன்சர் எப்பவுமே நம்பராக தான் வரும். ரைட்டா? இங்கே பாருங்க. P equal to F vector dot V vector. கிளாஸ் முடிஞ்சு நான் அப்படி மைக் ஆஃப் பண்ணுறதுக்குள்ள இந்த சம்முக்கான ஆன்சர் எனக்கு வரணும். F vector equal to 13i vector minus 18j vector plus 23k vector. நீ இப்போ மனசுக்குள்ள என்ன திட்டுறன்னு தெரியுது. இந்த ஆள் மட்டும் ஈஸியாக சம் போடுவான், நமக்கு மட்டும் கஷ்டமாக கொடுப்பான்னு என்ன திட்டிக்கும். பரவாயில்ல, சம மட்டும் போடு. 0k vector. Find the value of power. ரைட்டா?